ஹலோ எவ்ரிவன். சண்டே நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. இந்த வீடியோ இருக்குன்னா என்னால் முடிஞ்ச ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ், எக்ஸாம் டிப்ஸ் கியூக்காக சொல்லிட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியர் இருக்கும், நிறைய மறந்து போன மாதிரி இருக்கும், நர்வஸாக இருப்பீங்க, நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்கும். இந்த வருஷம் என்னால் முடியுமா முடியலன்ற அது வந்து காமன் தாங்க. எனக்கும் நான் லாஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதுறப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பரே பார்த்ததும் உங்களுக்கு எதுவும் மறந்து போகாது, எல்லாமே மைண்டில் இருக்கும், எல்லாமே ரெக்கவர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஃபோர் நைட் எக்ஸாம் முன்னாடி நைட் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆல் டிக்கெட், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபைலில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் 2 ஒரிஜினல் காப்பீஸ் இதே மாதிரி ஓகேங்களா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணாத காப்பீஸும் வச்சு ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. 2 ஃபைலும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு பத்திரமா வச்சுருங்க ஓகேங்களா. மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு இட்லி சாம்பாருமே சாப்பிட்டுக்கோங்க. ஹெவியாக சாப்பிடாதீங்க, ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணதும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குவாங்க 11-11:30 போட்டிருப்பாங்க ஒரு சென்டருக்கும் ஓகேங்களா. 11-11:30 நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் அரௌண்ட் ஒரு 12:30 கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா சும்மா போய் உட்காந்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் என்னென்ன திங்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகலாம்னா உங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு புக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, கேஷை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏடிஎம் கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. திங்ஸ் எதாவது வாங்குறதுக்கு அங்கே அலைய வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் போகிற சென்டர் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியலன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் லஞ்ச் வாங்கி பசங்களுக்கு கொடுங்க சரிங்களா. அம்பர்லா எடுத்துக்கோங்க. அம்பர்லா எடுத்துக்க சொல்கிறேன்னா இன்கேஸ் ரெயின் வந்தாலும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹாட் சம்மர் மதியம் போகிறோம். ஸோ நீங்கள் உள்ள கேட்டு என்ட்ரு ஆகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து வெயில் நின்னா ரொம்ப ஸ்வெட் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க. ஸோ அம்பர்லா 2-3 எடுத்துகிட்டு போங்க, அதை வச்சு யூஸ் ஆகும். அதே மாதிரி கேட்குள்ளே ஒரு 12:30 உள்ளே போகிறாங்கன்னு வைங்க. பேரண்ட்ஸ் வந்து உள்ளே விட்டதும் அப்படியே நீங்கள் வந்துடாதீங்க ஓகேங்களா. டில் எக்ஸாம் 12:30 போகிறாங்கன்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நீங்கள் கேட்டாண்டே இருங்க சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செக்கிங் பண்ணதுக்கப்புறம் சில திங்ஸை நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது, வெளியே கொடுத்துருவாங்க, ரிட்டன் அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதறப்படுவாங்க. ஸோ 2 o'clock வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கேட்லேயே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா கடையில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வரலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் நம்பர் இருக்கும், எக்ஸாமோட நம்பர் வந்து எந்த ரூமில் இருக்க ரூம் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கரெக்டாக அந்த ரூமை பார்த்து கரெக்டாக அந்த ரூமுக்கு போங்க சரிங்களா. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பரை பார்க்காம லாஸ்ட் 3 நம்பர் பார்த்து தப்பாக போயிடுவாங்க. ஸோ ஃபுல் நம்பர் பார்த்து எந்த ரூம்னு பார்த்து பதட்டப்படாமல் போக சரிங்களா. அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு டிஷர்ட் ஆர் ஷர்ட், பசங்களும் பொண்ணுங்க டிஷர்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கிளாத் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போங்க. அட்டனன்ஸில் ஓடுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. சிமிலர் ஆல் டிக்கெட் என்ன ஃபோட்டோ இருக்குது, என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா 2 எடுத்துகிட்டு போங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா லைனில் ஒரு கையில் வந்து உங்களோட ஆல் டிக்கெட் அந்த ஆதார்லாம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு பேக்கெட் இருந்துச்சுன்னா அந்த பேக்கெட்டில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டுக்கோங்க. வாட்டர் பாட்டில் இன்னொரு கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போட்டும் அங்கே இருக்கணும். ஏன்னா செக்கிங் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, ஆல் டிக்கெட் கேட்பாங்க. ஸோ ஒரு கையில் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். 2 கையில் மாற்றி வச்சிங்கன்னா வாட்டர் பாட்டில் எங்கே வைக்கணும் தெரியாது, யார்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, பாக்கெட் இருந்தால் பாக்கெட்டில் ஃபோட்டோ, இல்லைனா அந்த வாட்டர் பாட்டில் கூட அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, எதை கொடுப்பீங்களோ அதை ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஆல் டிக்கெட் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படி கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா. பயப்பட வேணாம். பயோமெட்ரிக்ஸ்லாம் வைக்க சொல்லுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா ஒரு சிலர் எடுப்பாங்க, அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். அப்புறம் உள்ளே போனதும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 2 o'clock சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வராது. ஒரு 5 minutes 10 minutes இன்கேஸ் ஒரு சில சென்டர்ஸில் லேட் ஆகலாங்க சரிங்களா. அந்த மாதிரி சமயத்தில் பதறப்படாதீங்க. ஏன் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுக்குறாங்களா, கொஸ்டின் பண்ணாங்க எக்ஸாமினரை, ஓகேவா இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. மற்ற டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா. அவங்க கொடுக்குற டைம் கரெக்டாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டைம் கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க. உங்களுக்கு கிளாக் தெரியலனா எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் டைம் கேட்கலாம். நெக்ஸ்ட் திங் இம்பார்ட்டன் என்ன சொன்னால், கொஸ்டின் பேப்பரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். மார்க் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸாமினர்ஸ் சொல்லுவாங்க அங்கே எக்ஸ்டர்னல்ஸ்லாம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியாத மாதிரி ஓகே சொல்கிறீங்க ஓகேங்களா. நம்ம மார்க் பண்ணாமே இப்போ சில கொஸ்டின்ஸ் விட்டுறோம்னா நம்ம மார்க் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரோ நான் OMRல கேப் விட்டுருப்பேன், அதை வச்சு நான் பார்த்து வச்சுக்கோனா லாஸ்ட் மினிட் உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு கொஸ்டின் விட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் தேடும்போது உங்களுக்கு தெரியாது அது விட்டதே. ஸோ என்ன பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் பக்கத்தில் லைட்டாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா கொஸ்டின் கையை கூட சொல்கிறாங்களா அந்த பேஜ்க்கு மேலே ஒரு எக்ஸ் மார்க் போட்டுருங்க. ஸோ இந்த பேஜில் வந்து நான் கொஸ்டின் விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி அந்தளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக நான் முடிச்சு தான் எழுதுவேன்ற பட்சத்தில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சரை. அந்த ஆப்ஷன் கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைட்டாக டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் கொஸ்டின் பேரில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, திருப்பிட்டு இருக்க வேணாம் ஓகேங்களா. இதே மாதிரி பண்ணுங்கள். அவங்க சொல்கிறப்போ சீல் பண்ணுங்க. ஒன் திங் பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததும் சீல் பிரி கூட சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பரை திருப்பி வச்சுட்டிங்கன்னா இப்படி நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதுதான் சீல்டு கேஸ்னு வைங்க, இப்படி இருக்கும். எக்ஸாமினர் பார்க்காதப்போ லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பாட்டமில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அது எந்த சப்ஜெக்ட்னா இருக்கும்.
ஈஸியான கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் சொல்கிறேன், எக்ஸாம் தெரியாமல் நீங்கள் பண்ணலாம், ஒரு சின்ன இதுதான். ஆனால் அது வந்து சீலை வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன், சீல் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் இப்போ சீல் ஓப்பன் பண்ணணும். ஆனால் லைட்டாக அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். ஸோ நைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணல கரெக்டாக சர்க்கிளில் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் தப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. எக்ஸாமினர் வந்து சைன் வாங்க வருவாங்க அட்டெண்டன்ஸில், ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடிக்கிறவங்க வந்துருவாங்க, நீங்கள் அப்போவே ரெடி பண்ணி வச்சுக்காதீங்க. அடுத்து நமக்கு தான் அங்கே 1 or 2 seconds லேட்டாக கூட ஆகலாம். உங்கள் இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுங்க. ஏன்னா எக்ஸாமினர்ஸ் பதட்டப்பட மாட்டாங்க, அவங்க அவசரப்பட மாட்டாங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்கள் கிட்ட வந்ததும் நீங்கள் உங்களோட புக்லெட்டை உங்களோட ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். 2 பேர் முன்னாடிக்கிறாங்க, ரெடியாக எடுத்து வைக்காதீங்க. அதுவே 2 minutes போகும், 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடி பின்னாடி யாராவது நீங்கள் சும்மா பண்ண முடியாது, ப்ரோ எனக்கு ஒன்று தெரியாது, 1 2 நான் கேட்குறேன் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ சரின்னு தலையாடிக்கோங்க. ஆனால் எக்ஸாம் நடக்கும்போது கூப்பிட்டாங்கன்னா திரும்பாதீங்க. 1 or 2 times கூப்பிட்டு அவங்களே விட்டுருவாங்க. அங்கே நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம அங்கே போகலை. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாமை நல்லபடியாக முடிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு அதில் மட்டும் தான் கவனம் இருக்கணும். சுற்றி முற்றி பார்க்காதீங்க. பக்கத்தில் யாரா மயக்க போட்டு கூட விழுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. என் சென்டரில் எனக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிடல. வேணும்னா நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப பசிச்சுன்னா, ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க. எக்ஸாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளாடர்லாம் எம்டி பண்ணிட்டு யூரின்லாம் போயிட்டு வந்துடுங்க. எக்ஸாம் உள்ளே போயிட்டு அந்த அர்ஜென்சி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அதை சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்குங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலாஸ்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் 1 or 2 times பார்த்து டிக் பண்ணுங்கள். ரேஷியோஸ் கொஸ்டின்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ 3/4 4/3 அதெல்லாம் பார்க்கறதுக்கு டக்குன்னு மாற்றி பண்ணுறோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபால்ஸா ட்ரூவா அதை கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறமா வாங்க. டைமை வந்து அப்பப்போ பார்க்காதீங்க. ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை டைம் கிளாக் தெரிஞ்சால் ஒரு 1/2 hour ஒன்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதுதான் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.